Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அர்ஜுனுக்கு என்ன படிச்சாலும் மெமரியில இல்ல. Take it, Lion Date Nut Bites. Lion Date Nut Bites, Energy Bar. Take it, Lion Date Nut Bites. ஹலோ சார், வணக்கம். கடந்த 2 நாட்களாகவே இந்தியா முழுக்க ஒரு பேரெதிர்வை ஏற்படுத்தியிருக்க விஷயம் இந்த கரூர் கூட்ட நெரிசல். என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா, நீங்கள் உங்கள் சேனல்லையும் இதை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தீங்க, மற்ற சேனல்களையும் இதை பற்றி பேசியிருந்தீங்க. அதில் முதல்ல வர ஒரு வார்த்தை, இட்ஸ் அ மேன் மேட் டிசாஸ்டர். என்னோட கேள்வி என்னன்னா, இந்த மேனுன்றது விஜயை மட்டும்தான் சார்ந்து இருக்கா? அவர் தான் இந்த ஒரே மேனா? அவரால் ஏற்பட்ட ஒரு பெரும் நெரிசல், அவர் தான் இது மொத்தத்துக்கும் காரணமா? ஹாப்பிலி நீங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க, நம்ம சேனல்லையும் மற்ற சேனல்லையும். அப்படி நான் விஜய் அவர்கள் காரணம்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற இல்லை புரிந்து கொள்ள வேண்டியது. எப்பயுமே நம்ம இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். திரு ஜேபிஆர் அவர்கள் ஒரு கட்டடம் கட்டினார் அவருடைய கல்லூரியில். அது காம்பவுண்ட் வால் கட்டுறார். அந்த காம்பவுண்ட் வால் இடிஞ்சு 2 பேர் இறந்து போகிறாங்க. அப்போ அதற்கு திரு ஜேபிஆர் பொறுப்பாக்கப்படுறார். திரு ஜேபிஆர் கேட்டிங்கன்னா அங்கே காம்பவுண்ட் வால் கட்டுறதே அவர் தெரிஞ்சிருக்காரு, சரிங்களா? அவங்க அவ்வளோ பெரிய ஆட்கள் காம்பவுண்ட் சோழல் வேணால் பார்த்துட்டு இருக்க போதில்லை. ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் வித் ஹிம், இதுதான் கணக்கு. அதுபோல் தாவேகா இதற்கு பொறுப்பு, நோ டவுட். அவங்க எங்கே கேட்டாங்க, எங்கே பார்த்தாங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் தேர். தமிழக அரசு பொறுப்பு. ஸோ இந்த 2 பேருக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. யாருக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அல்லது யாருக்கு சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறத போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தெரியும். இவ்வளோதான் நம்ம பாயிண்ட். அவங்க தான் ஏற்பாடு பண்ணாங்க, அப்போ அவங்க தானே சொல்லணும். இப்போ நம்ம இதை பெரிய துயரம் என்னென்னா, ஊடகங்கள் எல்லாமே எப்படி கடந்து போகுதுன்னு பார்க்கணும். அதனால தான் இதை மேன்மேட் டிசாஸ்டர் சொன்னேன். இது ஒரு விபத்து போல, இது இயற்கை பேரிடர் போல கடந்து போகிறாங்க. ஊடகங்கள் எல்லாம் அடுத்த மேட்டரை தேடிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி பேச முடியலையே, வேறு ஏதாவது தேடினா நல்லா இருக்குமே அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இதுதான் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை. அதனால தான் நான் இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர்னு சொன்னேன். இது மனித தவறுகளால் நடந்தது. அந்த மனிதர்கள் அங்கே வந்த கூட்டமாக கூட இருக்கலாம், புரியுங்களா? மனித தவறுகளால்னா நான் ஐம் நாட் பாயிண்டிங் எனி சிங்கிள் பர்சன், பட் இது ஹியூமன் மேட். இது கம்ப்ளீட்லி 100% அவாய்டபிள். உங்களுக்கு புரியுங்களா? நம்ம நீதிமன்றங்கள் என்ன செய்கிறாங்க, ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போகணுன்னா பாஸ் வாங்கணுன்றாங்க. இந்தியாவுக்குள்ள ஒரு பகுதியில் நுழையிறதுக்கு ஒரு பாஸ் தேவைப்படுது. நம்ம கான்ஸ்டியூஷன் அடிப்படையாக என்ன சொல்லுதுன்னா, எனிபடி கேன் மூவ் எனிவேர் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம பாஸ் கொடுத்து போகிறோம். ஏன்? இயற்கை பேரிடர்கள் எதுவும் வராமல் தடுக்கிறதுக்காக. இன்னும் பிளாஸ்டிக் வச்சிருக்கியா, மற்ற வச்சிருக்கான்னு பார்க்கணும். இவ்வளோ கன்சர்ன் இருக்குது. அதே நீதிமன்றம் என்ன சொல்லுது, டாஸ்மாக் பாட்டில் சரக்கு அடிச்சாங்களா, பாட்டில் திரும்பி கொடுங்க, பாட்டில் திருப்பி கலெக்ட் பண்ணுங்க, 10 ரூபா அதுக்கு திருப்பி கொடுங்கன்னு சொல்லி. இதில் எதுக்கு ஏன் கேர் பண்ணுறாங்க? அந்த இயற்கை சுழற்சி சரி பண்ணுறதுக்கு. அப்போ நமக்கு என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு ஒரு பேரழி வந்துடக்கூடாதுன்னு முயற்சி பண்ணும்போது, கண்ணு முன்னாடி 40 பேர் இருந்திருக்காங்க, 41 பேர் இருந்திருக்காங்க நம்ம பேசிட்டு இருக்கும்போது. அப்போ இதற்கு என்ன ஆக்ஷன்? அதனால தான் சொல்கிறேன், இப்போ இயற்கை பேரிடரை பற்றி கவலைப்படக்கூடிய நாம மனித பேரிடர் நடந்திருக்கே, இதுக்கு யார் கவலைப்பட போகிறான்னு கேட்குறேன். இப்போ 41 உயிர்களுக்கு யார் பலி? எல்லாம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழக முதலமைச்சர், எதிர்கட்சி எல்லாரும் பார்த்துட்டு போனாங்கல்ல. 41 உயிருக்கு யாராவது ஒருத்தராவது ஆறுதல் சொல்ல முடியுதா? முதலமைச்சர்லேருந்து மத்திய அமைச்சர்லேருந்து எதிர்கட்சியில எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, எங்களால் ஒன்றுமே பேச முடியல, என்ன சொல்றதுனே தெரியல. அப்போ இதற்கு காரணம் என்ன? அப்போ அங்கே வேற ஏதாவது புயல் வீசிச்சா, சுனாமி அடிச்சதா? அதுதான் மேன்மேட் டிசாஸ்டர். தாவேகாவுடைய வழக்கறிஞர் எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கிறது அப்படின்றார். அதனால தான் அது மனித தவறுகள் சொல்றோம். யார் அவங்க? காவல்துறை ஒன்று சொல்லுவாங்க, சரிங்களா? முன்னாடி வந்தாங்க, காவல்துறையோட எஃப்ஐஆர்ல பர்பஸ்ஃபுல்லாக டிலே பண்ணப்பட்டது. அவங்க வாங்க பண்ணுங்கன்னு சொன்னால் வரல, அவங்க ரொம்ப ஸ்லோவாக பண்ணிட்டு அந்த கான்வாய் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னு காவல்துறையோட எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணு. அப்போ நமக்கு இது 2 தரப்பு வந்துருச்சா? அதுதான் நம்ம சொல்றோம். அப்போ 2 தரப்புல எது உண்மைன்னு தெரியணுமா? அதுதான் நீதிமன்றமோ விசாரணையோ நடக்கணும்னு சொல்லி சொல்றோம். அப்போ அந்த மேன்மேட் டிசாஸ்டருக்கான காரணம் இதுதான். இதே மாதிரியான ஒரு சம்பவம் பாஜக நடத்துகிற கூட்டத்தில் நடந்திருந்தா, இந்த ஊடகங்களும் தமிழக அரசும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களாம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு ஒரு கேள்வி. இவ்வளவுதான். நடக்கக்கூடாது, எப்பயுமே இனிமேல் எப்பயும் நடந்தக்கூடாது, அது குழப்பம் யார் இடத்துல நடக்கக்கூடாது. ஆனால் இப்போ இந்த இடத்துல நடந்ததை நம்ம எப்படி எல்லாரும் கடந்து போக முயற்சிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. எல்லாரும் விபத்து போல ட்ரீட் பண்றாங்க. இது ஒரு ஆக்சிடென்ட் போல ட்ரீட் பண்றாங்க. இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அதுதான் சொல்றேன். இங்க ஒரு புலனாய்வு நடக்க வேண்டாமா? ஒரு காரண காரியத்தை ஆராய வேண்டாமான்னு நான் கேட்கிறேன். இப்ப பாஜக நடத்தின கூட்டத்தில் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் ரியாக்ஷன் கொஞ்சம் நீங்க யோசிச்சீங்க. எல்லா அரசியல் தலைவர்களுடைய கருத்தை பாருங்க. எல்லாரும் கவலை மட்டும் தெரிவிக்கிறாங்க. எல்லாரும் கவலை தெரிவிக்கிறாங்க. அது இங்க நேச்சுரல் டிசாஸ்டருக்கு சொல்லணும். ஏன்னா நம்ம கையில இல்ல. உங்களுக்கு புரியுங்களா? திடீர்னு வெள்ளம் வந்துச்சு, ஒன்றும் செய்ய முடியலன்னு பார்க்கலாம். அப்ப இயற்கை பேரிடர்களுக்கே நம்ம அரசாங்கத்தை கேள்வி கேட்கும் போது இதற்கு யாரை கேள்வி கேட்கணும்? இவ்வளவுதான். எல்லாரும் ஊடகங்கள்ல இருந்து அரசியல் தலைவர்கள் எல்லாரும் விபத்து போல கடந்து போகிறார். அப்ப இது விபத்து தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி.
ரைட். இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி ஊடகங்களோட அதிகப்படியான ஒரு பார்வை விஜய் எங்க இருக்காரு, எந்த வீட்ல இருந்து எங்க போறாரு, 36 மணி நேரமா ஒரு பெருசா வெளியில வர இதை பத்திலாம் சொல்லும் போது இன்னைக்கு காலையில அவரோட வீட்ல இருந்து அவருடைய இன்னொரு வீட்டுக்கு போறாரு. எல்லாருமே கான்வாயில அது தொடர்ந்து எல்லாமே போறாங்க. அப்ப இவங்களோட கேள்வி என்னன்னா, விஜய் கைது செய்யப்படுவாரா, என்ன ஆக போகுது, இப்படியே ஒரு கேள்வி வருது. காவல்துறை விசாரணை தான் முடிவு பண்ணும். யாரையும் கைது பண்ணோம், யாராவது கைது பண்ணிட்டா விஜயை கைது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, 41 உயிர் திரும்ப வரப்போதா? சரி, இல்ல. ஆனா யாராவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்கணும், அதுல குழப்பம் இல்ல. அவர்கள் என்ன சொல்றாங்க, காவல்துறையோட அலட்சியம் சொல்றாங்கல்ல. அப்ப யாருன்னு பொறுமை, அதுதான் நம்ம வந்து விசாரணை வேணுங்க. நம்ம வந்து எது யார் காரணங்கிறது தெரிஞ்சாகணும். நோ டவுட். அவர்கள் அதர்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. திரு விஜய் அவருடைய பேர் எஃப்ஐஆர்ல இல்ல, திரு ஆதவ அர்ஜுனோட பேர் எஃப்ஐஆர்ல இல்ல, நான் அறிஞ்ச வகையில். சரிங்களா? திரு சிடி நிர்மல்குமார் பேர் இருக்கு, மாவட்ட செயலாளர் பேர் இருக்கு, திரு ஆனந்தோட பேர் இருக்கு, இன்னும் ஒருத்தர் பேர் இருக்கு. கேள்விப்பட்டேன் வந்து இவங்க திரு விஜய் பேரும் இல்லை, திரு ஆதவ அர்ஜுனா பேரும் இல்லை. அது வந்து பின்னாடி சேர்க்கலாம், சேர்க்காம இருக்கலாம். அவர் தான் காரணமான விசாரணை பண்ணும், எப்பனாலும் விசாரணை எல்லாம். அது வந்து காவல்துறையுடைய அதிகாரியுடைய பொறாகட்டி நான் முடிவு பண்ணேன். நான் வந்து இவர்களை கைது செய்யணும், இவர் வழக்கு போகணும் சொல்ற ஆளத்துல இல்லை. நான் அந்த சம்பவத்தை நேரில் பார்க்கல, நான் டிவியில் எல்லாரும் பார்த்த போல பார்த்ததுதான். அப்ப நான் வந்து காவல்துறைக்கு டிக்டேட் பண்ற இடத்துல நான் இல்லை. அது அவர்கள் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் செய்யணும், செய்வார்னு நினைக்கிறேன். அது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், யார் நடவடிக்கை எடுக்கணும், அவங்க முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இன்ஃபேக்ட் விஜய் அவர்கள் வந்து இதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாரு. மனசளவுல நான் பயங்கரமா உடைஞ்சு போயிருக்கேன்னு சொல்றாரு. பலியான ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 லட்சம், இது எல்லாமே அறிவிக்கிறாரு. இதை தாண்டி எல்லாரோட பெரிய கேள்வி என்னன்னா, இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது, இந்த மனுஷன் நின்று ஒரு வார்த்தை கூட பேசல. பல நேரங்கள் அவர் ஏர்போர்ட்ல வரும்போதே கேட்கறாங்க, ஒரு 100 மைக்கு அவர் முன்னாடி நீட்டுவாங்க. ஆனா அவர் எந்த ஒரு கேள்வியுமே பதில் சொல்லாம கடந்து போயிட்டே இருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன் ஊடகங்களை சந்திக்கல அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் ஊடகங்களை சந்திக்கணும்னு நான் கேட்குறேன். அவர் இரங்கல் தெரிவித்தாரா இல்லையா? எல்லாரையும் போல இரங்கல் தெரிவித்தார். அவர் நிவாரணம் அறிவிச்சாரா இல்லையா? தமிழக அரசோட டபுள் மடங்கு அறிவிச்சார். அப்புறம் நீங்க என்ன குற்றம் பார்க்குறீங்க? அவர் நேர போய் பார்க்கலையேன்னு கேளுங்க, அது ஒரு யோசிக்க விஷயம். ஆனால் என்ன அதுக்கு ஒரு காரணம்னா, அவர் நான் அறிந்த வகையில் எனக்கு சொல்லப்பட்ட தகவல் வந்து அவர் போக விரும்புகிறாரு, காவல்துறையும் நிர்வாகிகளும் தடுக்கிறாங்க. இல்லை, இப்போ வந்து எமோஷன் பீக்கில் இருக்கு. நம்ம பார்க்குறோம், மணிப்பூரில் கலவரம் நடந்துச்சு, பாரத பிரதமர் உடனே போல. இப்போ போனாரு, மணிப்பூர்ல போலையே எல்லாரும் கேட்டாங்களே. கள்ளக்குறிச்சி விசச்சாரிய சம்பவம் நடந்துச்சு, தமிழக முதலமைச்சர் போல. புரியுங்களா? அப்ப எப்போ போகணும், என்ன போகணுங்கிறது அவங்க முடிவு எடுப்பாங்க. தமிழக முதலமைச்சர் போல, ஆனா துணை முதலமைச்சர் போனார். உங்களுக்கு சரிங்களா? பாரத பிரதமர் போல, ஆனா வந்து உள்துறை அமைச்சர் அத்தனை அமைச்சர் போனாங்க மணிப்பூருக்கு. அப்ப யார் போகணும், எப்போ போகணுங்கிற அரசாங்கம் பல்வேறு விஷயங்களை முன்னிட்டு முடிவு பண்ணுவாங்க. சரி, அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் விஜய் அவர்களை பத்தி எதிர்த்து நிறைய விஷயங்கள் வருது, இன்னொரு பக்கம் அவருக்கு ஆதரவாகவும் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் ஒரு பக்கம் இதுவும் நியாயமாக தான் இருக்கக்கூடியது. அதில் ஒரு முதல் வீடியோ வந்து அவர் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறார். நாங்கள் என்னங்க பெருசாக கேட்டுட்டோம், ஒரு இடம் கேட்குறோம், எங்களை ஏன் வந்து இவ்வளோ ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே அடைக்கிறீங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக தான் தெரியுது. ஆமாம், அவர் ரொம்ப நாளாகவே இதை கேட்டுட்டு தான் இருக்காரு. ஏன் வந்து அவரை ஒரு கட்டத்துக்குள்ளே அவங்க அடைக்க பார்க்குறாங்களா, இதோட ஒரு வளர்ச்சியை தடுக்க பார்க்குறாங்களா, இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு முட்டுக்கட்டு கொடுக்க பார்க்குறாங்களா? இந்த ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மதுரையில் மாநாட்டில் அனுமதி கேட்டாரே, மறுத்தாங்களா? ஆனால் விக்ரவாண்டி விசாவில் அனுமதி கேட்டாரே, மறுத்தாங்களா? அதற்கு முன்னாடி இதே இடத்துல வந்து ஏடிஎம்கே கூட்டம் நடந்துச்சு, மறுத்தாங்களா? அப்ப இவர் வந்து கூட்டம் அதிகமா வரும்னு ரொம்ப சந்தோஷம், எல்லாமே மாநாடு மாதிரி போடுங்க. திரு எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரம் போறார், சட்டமன்ற தொகுதி வாரியா போறார். சரிங்களா? ஒவ்வொரு தொகுதி கடந்து போறார். அதே இடத்துல நடத்திருக்காரு. அது கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும். புரியுங்களா? கரூர் சட்டமன்ற தொகுதி மட்டும். நீங்க ஈரோட்ல கொடுமுடியில இருந்து ஒருத்தர் வந்து இறந்திருக்காரு. சரிங்களா? நீங்க மாவட்டத்துக்கு ஒண்ணா நீங்க போறீங்க, அக்கம் பக்கத்து மாவட்டக்காரங்க வர்றாங்க. அப்ப நீங்க தானே வெளியே கொண்டு போய் நடத்தணும். நீங்க கேட்ட இடமே சிட்டிக்குள்ள தானே. நான் சொல்றேன், அரசாங்கம் மறுத்து வேற ஒரு இடம் கொடுத்துச்சு. சரி, நீங்க கேட்ட இடம் எப்படிப்பட்ட இடம்? அது என்ன பைபாஸ் சாலையில் அவுட்டர் ரோடா? யாராவது எந்த காவல்துறை அதிகாரியாவது நீங்க அவுட்டர்ல கேட்டு இல்ல நீங்க வாங்க மவுண்ட் ரோட் பஜார் நடத்துங்க நேரம் கேட்பாங்களா? டீனர்ல ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல கூட நடத்துங்க சொல்லுவாங்களா? ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல நீங்க ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி கேட்குறீங்க, அனுமதி கொடுப்பாங்களா? அனுமதி கொடுத்தா என்ன செய்வீங்க? சந்தோஷப்படுவீங்களா? பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்ப நெருக்கமான இடத்துல இடம் கொடுக்க கூடாது. இதுதான் நம்ம தெரிஞ்ச வேண்டிய. என்னையும் அடைக்க பாக்குறீங்க, உங்களுக்கு யாருங்க, நீங்க ஏன் அடைச்சுக்கிறீங்க? நீங்க கேட்ட இடம் எது இடம் கேளுங்க, நீங்க வெளியில போய் கேளுங்கன்ற. மாவட்டத்துக்கு வெளியே வாங்க, ஊர் எல்லைக்கு வெளியே வாங்க, ரோட்டுக்கு வெளியே வாங்க, நாங்கள் ஓரத்தில் இருக்கக்கூடிய இதில் போடுங்க, புறம்போக்கு நிலத்து எடுங்க. நீ யார் கேட்குறவங்கள நல்லா உட்காந்து போடுங்க. நீங்க சிட்டிக்குள்ள போட்டு வச்சுட்டு மணிக்கூண்டு வாசல்ல தான் போடுவேன், மவுண்ட் ரோடு கீழே தான் போடுவேன்னு சொல்லி நீங்க சொல்லிவிட்டு அப்புறம் வந்து கேட்ட அர்த்தம், நீங்க கேட்ட இடங்கள் ஏதாவது புறநகர் பகுதிகளா? எல்லாம் நகர்பகுதிகள். நீங்க தானே உள்ள கேட்குறீங்க. அப்ப காவல்துறை என்ன செய்யுதுக்கு? காவல்துறை நியாயமா அனுமதி கொடுத்துருக்க கூடாது. கொடுக்கலன்னா அதுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க. RSS தான் கொடுத்துருக்காது காவல்துறை, அது தாவேக்கா கொடுத்தானும்ல. ரைட். இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அது முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி இந்த காலையில ஒருவேளை ஒரு 8:45 எல்லா பிளான் படி வந்திருந்தா இது எல்லாமே தவிர்த்திருக்கோம். நான் பல முறை சொல்லியிருக்கேங்க, கூட்டம் அதிகம் என்பதுல குழப்பம் கிடையாது. அது காவல்துறையும் சொல்லுது, தாவேக்கா ஒப்புக்கிறது, கண்ணால பார்த்த எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கூட்டத்துக்கு வருவதுல ஒரு திட்டமிட்ட தாமதம் இருக்கு, அந்த காத்திருப்பு தான். அதுல எந்த குழப்பம்? நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். இதே திரு விஜய் அவர்கள் கொடைக்கானல்ல வந்து ஷூட்டிங் போறாரு, ஒரு டிராபிக் ஆகல.
ஏன்னா முதல் நாள் அறிவிச்சிட்டாங்க தலைவர் வந்து ஷூட்டிங் போறாரு, யாரும் தொந்தரவு பண்ண வேண்டான்னு. அவ்வளவுதான். நீங்க வழியில யாரும் மறிக்காதீங்க, எல்லாம் கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி முடிஞ்சு வச்சுக்காத. எல்லாம் கூட்டத்துக்காரங்க தானே கூட்டுறாங்க, கட்சிக்காரங்க தானே கூட்டு வராங்க. அவ கட்சியில வந்து 12 மணிக்கு ட்வீட் போடுறாங்க, அதை பார்த்துட்டு தான் 10 மணிக்கே வந்துடும் நினைச்சு உட்காந்துருக்காங்க. 6 மணிக்கு முன்னாடி யார் வர வேண்டாம், யார் வர போறா? அப்ப ஆர்கனைஸ் பண்றது நீங்க தானே. அப்ப உங்களுக்கு ஷூட்டிங் போது கூட்டம் வர மாட்டுது, நீங்க இதுல வந்து கூட்டம், அப்ப நீங்க தானே தீர்மானிக்கிறீங்க. அவ்வளவுதானே, ஆர்கனைஸ்டு கிரௌட் தானே. அது வந்து திடீர்னு வந்து ஒரு புரட்சி எழுச்சி, நீங்க தான் முன்னாடி அறிவிச்சு தானே வந்திருக்கீங்க. ஒருவேளை சீக்கிரமா வந்துட்டா கூட்டம் கம்மியா இருக்கும்னு சொல்றீங்களா? இல்ல சீக்கிரம் லேட் இல்ல, ஸ்பாட்டுக்கு வரது கரெக்டா வந்துடணும், அவ்வளவுதான். நீங்க வந்து வழியில வர்ற கான்வாய் ஊர்வலம் தான் நான் இருக்கிறேன். அங்க வரக்கூடிய கூட்டம் 27,000 2 லட்சம் பேர் வரலாம். தலைவர்களை பார்க்க எப்படி நீங்க தடுக்க முடியும்? அதை எப்படி நீங்க விமர்சிக்க முடியும்? காந்தி வந்தா, நேரு வந்தா, ஜெயலலிதா வந்தா, கருணாநிதி வந்தா பாப்பாங்க, விஜய் வந்தா பார்க்க கூடாதா? தாராளமா வரலாம். 27,000 பேர்ல 2 லட்சம் பேர் வரலாம். நான் சொல்றது திரு விஜய் அவர்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடணும். ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆகக்கூடாது. அது ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நாங்க உள்ள கூட்டத்து வாங்க வாங்கன்றோம், ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா டிலே பண்ண காவல்துறை சொல்லுது. அதை தவிர்க்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே முதல் நாள் சொன்னேன், திருச்சியில வந்து முதல் கூட்டத்தை ஆரம்பிக்கும் போது 7 மணி நேரம் ஆச்சு, 6 மணி எல்லாரும் பெருமையா ஊடகங்கள் பேசுனீங்க. ஏங்க அது மக்களுக்கு தொந்தரவு பண்ணி பேசிருக்கணும். நீங்க, நான் ஒரு ஆள் தான் பேசுறேன், ஏங்க 7 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு. ஏன்னா நான் கண்கூட பாக்குறேன், முன்னாடி கார்ல வந்து ஸ்லோ பண்ணி போறாங்க, அதுக்கு காருக்கு முன்னாடி நடந்து போறாங்க. நடந்து போற இடிச்சுட்டா போக முடியும்? அந்த கட்சிக்காரங்க தான் நடந்து போறாங்க. அவங்க நடந்து மெதுவா ஊர்வலம் போறாங்க, பின்னாடி வண்டி ஸ்லோவா வருது. இதுல பெரிய விஷயம். அப்ப இது ஆர்கனைசர் தானே. அப்ப நீங்க ஸ்பாட்டுக்கு சீக்கிரமா அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இப்ப சென்னையில வந்து வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டு கிளம்பி போயிட்டாரு, நீங்க இவ்வளவு ஊடகங்கள் இருந்துச்சு, கான்வா எங்க, மக்களுடைய கூட்டம் எங்க? அப்புறம் என்ன வழியில மறிக்கணும்? விஜய் வந்தாங்கன்னா 1 லட்சம் பேர் வரதானே சார் செய்வாங்க. இன்னைக்கே வரல, மக்கள் பூரா வெறுத்துட்டாங்களா? ஓட்டு பூரா போயிருச்சா? யூ ஹேவ் டு அலோவ் தம். இப்போ என்னன்னா 4 மாவட்ட தலைவர்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா இப்பயும் கூட்டம் வந்திருக்கும். அண்ணன் வந்து அந்த வீட்டுக்கு போறாரு, நீங்க எல்லாம் கிளம்பி வாங்கன்னா எல்லாரும் வந்திருப்பாங்க. அவர் பிரைவேட்டா இருக்கிறாரு, அவருடைய வீட்டுக்கு அவர் போறாரு, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, வரல. அப்ப நீங்க வந்து கூட்டத்தை கூட்டுங்கன்றீங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க. அப்ப ஆர்கனைஸ் பண்ண என்ன சொல்லுவோம், இப்ப 2 லட்சம் பேர் கூட்டுவா, அது மாவட்டத்துக்குள்ள தொகுதிக்குள்ள கூட்டுவா, அந்த இடத்துல கூட்டுவா, நீ வழியில டிஸ்டர்ப் பண்ணாது, முடிஞ்சு வச்சுக்கத. இது நிர்வாகிகளுக்கு மத்தியில ஒரு பிரச்சனையை தாண்டி அவங்களுக்கு ஏதோ ஒரு செயல்பாடா? ஓகே, தலைவர் வராரு, அப்ப இவ்வளவு கூட்டம் சேர்த்தே ஆகணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குறாங்களா? எல்லா கட்சியும், எந்த கட்சி இருந்தா கம்மியா கூட்டம், அது ஒரு காரணம். ஏன்னா மத்த கட்சி, ஒருவேளை சீமான் அவர்களோ, இப்ப நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி அவர்கள் வராருன்னா அங்க வரது வந்து தொண்டர்கள், இங்க வரது பெரும்பாலும் தொண்டர்களை தாண்டி ரசிகர்கள். ஏன்னா இறந்த ஒரு 2 வயசு குழந்தையோ இல்ல கை குழந்தையோ எல்லாரையும் கூட்டத்தை தாண்டி அவங்களுக்கு அவர் பேசுறத கேட்கணும், அது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்களும் ஒரு வாட்டி பார்த்துடணும், அவரை வந்து ஒரு வாட்டி போன்ல போட்டோ எடுத்தணும், ஒரு வீடியோ எடுத்தணும். இதுல விஜய் என்ன செய்யணும்? அதுல என்ன செய்யணும்? அதுல அதாவது வரக்கூடாதுன்னு சொல்லுமா? வரக்கூடாதுன்னு சொல்லல. மேபி அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, வராதிங்க, ரொம்ப குழந்தைகளை கூட்டிட்டு வராதிங்க, பெண்கள் அதிகமா இது பண்றா அவர் முன்னாடி சொல்றாரு. அதை தாண்டி இவங்க வரத்துக்கான ஒரு காரணம் வந்து அவர் ஆதர்ஷம் தான், நட்சத்திரம், அது அதுல என்ன குழப்பம்? அதுதான் காரணம். இதுக்கு வேற வழியே இல்லையா? ஏன்னா இப்ப அவரு நம்ம திருந்தணும், நம்ம 60 வருஷமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்க்கணும். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வந்து திரைத்துறை தான் வந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற போற யாருன்னு, ரஜினி வருவாரு, ரஜினி வரல, கமல் வந்துட்டாரு, கமல் அங்க போயிட்டாரு, திருப்பி விஜய் நீங்க சுத்தி அங்கே ஒரு டாக்டர் வரக்கூடாதா, ஒரு இன்ஜினியர் வரக்கூடாதா, ஒரு வக்கீல் வரக்கூடாதா? அப்படியே யோசிக்க மாட்டோம். நம்ம வந்து சுத்திச்சு அங்கே உட்காந்துருக்கோம். நான் கேட்கிறேன், நீங்க வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் எந்த பொதுக்கூட்டத்தில் நீங்க 4 மணி நேரம் லைவ் பண்ணிருக்கீங்க? விஜயோட பொதுக்கூட்டம் 4 மணி நேரம் லைவ் பண்றீங்க, மற்ற யாரோட கூட்டத்தில் லைவ் பண்றீங்க? அப்போ நீங்க அப்படிதான் உட்காந்துருக்கீங்க, ஊடகங்கள் அப்படிதான் இருக்குது, அரசியல் கட்சி அப்படி இருக்கு, நாடு அப்படிதான் இருக்கு, திரையுலகம் அப்படிதான் இருக்கு, தரையும் அப்படிதான் இருக்கும். ரைட். இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி மற்ற எதிர்கட்சி தலைவர்களோ மற்ற கட்சியில இருக்கவங்கள வந்து பொதுவாக முதல் வாரத்திலேருந்து ஆரம்பிக்கும் போது விஜய் அவர்கள் அவங்க பேரை கூட சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் எல்லாருமே வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, இவர் சொன்னது இப்படி இப்படி ரொம்ப தரைக்குறையாக கூட சில தலைவர்கள் பேசியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஆரம்பத்தில் பேசுன மாதிரி யாருமே வந்து விஜய் அவர்கள் வந்து எதிர்த்தோ இல்லை ஏதோ பேசல. இது வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இதை நம்ம ரொம்ப அமைதியாக ஹேண்டில் பண்ணணும். ஒருவேளை இதுதான் இந்த ஒரிஜினல் அரசியலா? ஓகே, இது அலையன்ஸ்க்கான ஒரு கரெக்டான நேரம். இந்த நேரத்தில் எதுக்கு அவரை எதிர்த்தோ இல்லை தவறாக நம்ம பேசணும்? இந்த நேரத்தில் கொஞ்சம் சால்வாக போய்க்கலாம். இதன் மூலம் வருங்காலத்தில் ஒரு வேளை அலையன்ஸ் ஏற்பட்டா, நான் அந்த டைம்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, உங்களை எதிர்த்து எதுவுமே பேசல, உங்களுக்கு ஆதரவா பேசலாம் கூட எதிர்த்து எதுவும் பேசல, ஒரு அலையன்ஸ்க்கான ஒரு சின்ன ஒரு தெரியா இதை பார்க்கலாமா? யார் அலையன்ஸ் வைக்க போறா? திமுகவா? திமுக ஒருவேளை சீமான் அவர்கள் இல்ல ஏடிஎம்கே எடப்பாடி சீமான் அவர்கள் வந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வந்து தம்பி என்னைக்குமே விட்டு கொடுக்காம தான் இருந்திருக்காரு. அவரை விமர்சனம் பண்ணதுக்கு பதில் விமர்சனம் பண்ணாரு, அவ்வளவுதான். அவர் நாளைக்கு இப்பனாலும் சேர்ந்துக்கலாம், இதுக்கு வந்து இந்த கூட்டத்துக்கு ஒரு காரணமா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எடப்பாடி அவர் வந்து பிஜேபி இருக்கிறது சேர மாட்டேன்னு சொல்றாரு. இந்த நிலைப்பாடை இவர் தான் மாத்தணும், சரிங்களா? அவர் முதல்ல சொல்லியிருக்காரு, பிஜேபி தொடர்ந்து விமர்சிச்சு சொல்றாரு, பிஜேபி கூட்டணி வச்சிருக்கனாலே ஏடிஎம்கே விமர்சிக்கிறாரு. அப்ப அது வேண்டாமா இல்லைன்னா அது பிஜேபி இல்லாண்டு தான் யோசிக்க முடியும். பிஜேபி அங்க இருக்கும்போது கதவு மூடி இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு பிஜேபி கூட இருந்துமே சேர்றதுக்கு தயாரா இருக்காங்கிறத விஜய் தான் முடிவு பண்ணும். அது அவரோட நிலைப்பாடு தான் மாற்றணும். எடப்பாடி நிலைப்பாடு மாறல, பாஜக நிலைப்பாடு மாறல. இப்ப மாறினா அது விஜயோட நிலைப்பாடு தான் மாறணும். இன்ஃபேக்ட் கடந்த 2 நாட்களா விஜய் அவர்களை தாண்டி அதிகமா சமூக வலைதளங்களில் பரப்புனது வந்து பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்களுடைய இந்த ஒரு கண்ணீர். ஒரு பக்கம் வந்து உண்மையிலே அழுகுறாரு, இன்னொரு பக்கம் வந்து இதை விட ஒரு நடிப்பை பார்க்க முடியாது, அவரை பத்தின ஒரு அதிக எதிர்மறையான விமர்சனங்களை தான் பார்க்க முடியுது.
இந்த ஒரு கண்ணீர் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கண்ணு முன்னாடி அவ்வளவு பேர் செத்துக்கிறாங்க, அந்த ஒரு அழுகை வரத்துல தப்பு இல்ல தானே? தப்பில்லை எல்லாம் கிடையாது, வந்து தீரும். அது நான் வந்து நிறைய மரணங்களை பார்த்தவங்க. நான் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் டீக்கல்பட்டி கிருஷ்ணங்கோயில் பக்கத்தில் வந்து 18 பேர் ஒரே விபத்தில் நடந்தபோது நான் வந்து அங்கே அவ்வளோ பெரிய அவ என்னால் முடிஞ்ச உதவியில் நான் செஞ்சுருக்கிறேன். அங்கே வந்து பிணவரையில் வந்து அங்கமச்ச அடையாளம்னு சொல்லுவாங்க. இறந்து போனவர் யாருன்னு பஸ் விபத்து, சரிங்களா? யார் இறந்தாலும் யாருக்கும் தெரியாது. இதே மாதிரியான விபத்து தான். அப்போ வந்து ஒரு வயசை கண்டுபிடிக்கணும், அவருடைய கண் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவருடைய முகத்தில் ஏதாவது கையில் காலில் ஏதாவது மச்சம் இருக்குதான்னு பார்க்கணும், அவருடைய கலர் என்னன்னு பார்க்கணும், அவருடைய வயசு என்னன்னு பார்க்கணும். ஆனால் அப்போ என்ன சொல்லணும், இப்படி வந்து அங்கமச்ச அடையாளம்னு சொல்லுவாங்க. இதை பண்ணுறதுக்கு இங்கே ஆளே கிடையாது. அப்போ நான் என்னோட சின்ன வயசில் நான் போய் இதை பண்ணியிருக்கேன். பிணவரையில் போய் 10-20 பிணங்கள் ஒரு குவிக்கப்பட்ட இடத்துல ஒன்றா பரட்டி வச்சுருக்கேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். இது வந்து யாருக்கும் நெஞ்சு பேசியும். அதில் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே முதலே சொன்னேன், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்லேருந்து முதலமைச்சர் ஸ்டாலின்லேருந்து எதிர்க்கட்சி எடப்பாடி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே உணர்வு. அதில் குழப்பம் இல்லை. அங்கே பார்த்தா அது கண்ணீர் வருது, அது அழுக வருதுன்னு அது வந்து நடிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னா சோசியல் மீடியாவில் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. அவ்வளோதான். இந்த அரசாங்கமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நம்மளை ஏற்றி அவனா ட்வீட் போட்டு அவனை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் அது உருப்படியான விஷயத்தை செய்யணுங்கிறது எப்பயுமே செய்யாது. அதனால தான் வரக்கூடிய விளைவு தான். சோசியல் மீடியாவில் ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் கிடைக்கும். சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 ரூபா சார்ஜ் போட்டாங்கன்னா யாருமே பண்ண மாட்டாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சார், இன்ஃபேக்ட் எப்படி இவரை விமர்சிக்கிறாங்களோ, செந்தில் பாலாஜி இவருக்கு இந்த பிரச்சனை இல்லைனா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததில் ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா கரூர்ன்றது செந்தில் பாலாஜி அவருடைய ஃபோர்ட். அவரை தாண்டி இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு நிரூபிச்சிட முடியுமா? இன்னும் தாண்டி ஒரு செருப்பு வீசப்படுது, இங்கிருந்து இன்னொரு பக்கம் ஒரு செருப்பு வீசப்படுது, அவங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க தடுத்து விடப்படுறாங்க. இவ்வளோ பெரிய கூட்டம் நடக்குது, இவ்வளோ பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. அதை தாண்டி ஒருத்தங்க அங்கே பண்ணுறாங்கன்னா மேபி கண்டிப்பாக இது அவர் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் வந்திருப்பாங்க. ஆப்வியஸாக அவர் என்ன பேசுகிறாரு என்ன விஷயம்னு கேட்கறதுக்குலாம் வந்திருப்பாங்க. அதை தாண்டி அங்கே செருப்பு வீசுகிற அளவுக்கு ஒரு தைரியம் இருந்திருக்குமா சார்? திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறது இன்னைக்கு நான் சொன்னால் அது வந்து அதீதமாக இருக்கும். அதில் வந்து எந்த குழப்பமும் கிடையாது. நம்ம வந்து அப்படி ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது. விசாரணைக்கு பிறகுதான் சொல்லணும். எவ்வளவு உணர்வுகள் யார் யாருக்கு என்னென்ன இருந்தாலும் அரசாங்கம் தான் பண்ணுச்சு, போலீஸ் தான் பண்ணுச்சு, செந்தில் பாலாஜி பண்ணாரு, விஜய் பண்ணாரு, ஆனந்த் பண்ணாரு, எத்தனை பேரை நீங்கள் பேர் அடையாளம் சொன்னாலும் அதை நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. காவல்துறை தான் முடிவு பண்ணும். ஆளாளுக்கு இப்படி ஜம்ப் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணி தான் பாதி பஞ்சாயத்தே நடக்குது. அது கூடவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அதில் நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒரு 26 வருஷமாக வண்டி ஓட்டுறேன் வந்து என்னோட அடிப்படை நினைக்கிறேன். அதை கமெண்ட் பண்ணவே கூடாது. காவல்துறை நமக்கு எழக்கூடிய சந்தேகங்கள் நான் சொல்லிட்டேன். எனக்கு அதில் குழப்பமே இல்லை. நான் வந்து ஏற்கனவே பல இடங்களில் சொன்னதுதான். 3 மணிக்கு முன்னாடி வந்து ஏன் அலோவ் பண்ணாங்க, காவல்துறை அலோவ் பண்ணுச்சு, இவர் இத்தனை மணின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் லேட்டாக வந்தார், வர வழியில் ஏன் லேட், இதெல்லாம் வந்து கேட்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஏன் ட்வீட் போட்டாங்க, இதெல்லாம் கேட்கணும். அது ஒன்றும் குழப்பம் இல்லை. மாறாக வந்து இவங்க காரணமாக இருப்போமா, அவர் காரணமாக செந்தில் பாலாஜி, அந்த யூங்களுக்கு நான் போக விரும்பல. கல் வீசுறவங்க இருப்பாங்களா, செருப்பு வீசுறவங்களா கட்டாயம் இருப்பாங்க. எல்லா கட்சியோட கூட்டத்துக்கு எல்லா கட்சிக்காரங்களும் போவாங்க. என்ன பேசுறாங்கன்னு பார்க்கறதுக்கு, கூட்டம் எப்படி இருந்துச்சு பார்க்கறதுக்கு, கூட்டு வந்த கூட்டமா தானா வந்த கூட்டமான்னு பார்க்கறதுக்கு எப்பயுமே எல்லா கட்சி திரு ஸ்டாலினுடைய கூட்டத்துக்கு ஏடிஎம்கே காரங்க போவாங்க, எடப்பாடியோட கூட்டத்துக்கு லோக்கல் டிஎம்கே காரங்க போவாங்க. அது எப்பயுமே நடக்குது. என்னன்னு பார்க்கறதுக்காக. அவன் 1 லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, 10,000 பேர் தாங்க, அந்த ராஜவீதியில் வந்து ஆளே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கட்டாயமாக ஸ்பாட் விசிட் வந்து எல்லாருமே போவாங்க. ஓகே, ஸ்பாட் விசிட் போவாங்க. அதை தாண்டி இவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி 27,000 பேருக்கு இருக்காங்க. அதில் வந்து பெரும்பாலானவர்கள் வந்து இவருடைய வெறித்தனமான ரசிகர்களாக இருக்காங்க. இவ்வளோ கூட்டத்திலையும் அவரை பார்க்கணும்னு வந்து நிற்கிறாங்க. அந்த ஒரு தைரியம் எப்படி வந்துடும்? இப்போ ஒன்றுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தேட்டருக்கு போகிறாங்க, விஜய் அவர்கள் படம் பார்க்க போகிறாங்க. ஒரு வேளை வந்து எதிர்க்கிறதுக்கு வேற ஒரு ரசிகராக இருந்தால் கூட அந்த இடத்துல பேசுறதுக்கு தயக்கப்படுவோம். ஐயோ சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு வேளை நம்ம அவரை பற்றி தப்பாக பேசிட்டா ஏதாச்சும் நம்மளை பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் இவ்வளோ பேர் சுற்றி இருந்தும் அந்த ஒரு தைரியம், செருப்பு எடுத்து அடித்தாலும் பார்த்துக்கலாம்டா என்னடா பண்ணிடுவாங்க, அப்படி ஒரு தைரியம் தானே அது? அது வந்து அந்த கூட்டத்தில் யாருன்னு தெரியாது, அந்த இருட்டில் யாருன்னு தெரியாது. உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் இருந்து காட்டி இந்த செருப்படிச்சு அடிக்க போகிறேன்னா அண்ணன் அடிச்சு முடிச்சிருப்பாங்க அவரை. அப்படி கிடையாது. அதுவும் கூட்டத்தில் கூடமா நடக்கிறது தான். நீங்கள் பறந்து போகிறது செருப்பா கல்லா துணியா எதுவுமே தெரியாது. நீங்கள் காவல்துறை எங்களை சுற்றி பாதுகாப்பு கொடுக்குற நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த மேலே டாப்பில் வந்து கேரவானுக்கு மேலே உட்காந்துருக்கோம் பார்த்துட்டே இருப்பீங்க. எது பறந்தாலும் பார்த்துட்டே இருப்பாங்க. அது கட்சிக்குடியாக இருக்கட்டும், துணியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அது கண்டுபிடிக்க முடியாது. அது மேலே ஏறின பிறகு தான் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். காமன் மேனுக்கு அங்கே தெரியாது. அவங்கள செமி இருட்டில் அவங்க வந்து விஜய் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ இங்கேருந்து என்ன பறந்து போது பக்கத்தில் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ரைட் சார், விஜய் அவருடைய செயல்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட அந்த ஒரு கூட்டம் முடிய போது ஒரு 8 நிமிஷம் தான் அவர் பேசியிருப்பார். 8லேருந்து ஒரு 12 நிமிஷம் தான் பேசுறான்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது கடைசியாக ஒரு குழந்தை ஒரு 9 வயது சிறுமி காண போறாங்கன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா சொல்றாரு. உடனே ஒரு அனௌன்ஸ் பண்றாரு. ஒரு கரெக்டான ஒரு நபராக இருந்தால் அதிகமாக நான் பத்திரிகையில் வந்து இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன பண்ணியிருக்கணும், நான் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன், நான் இங்கே இருப்பேன், அந்த குழந்தைங்களை நீங்கள் கண்டுபிடிச்சி தரலாம், எங்கே குழந்தை இருக்குது, இல்லை எந்த ஒரு பிரச்சனை இருக்குது, அவர் பாட்டிலாம் எல்லாமே பண்ணுறாரு. அது எல்லாமே பாராட்டுக்குரிய விஷயம் தான். அதை தாண்டி இங்கே ஒரு கேஸ் நடக்கும்போது அதை முடிச்சுட்டு தானே அந்த இடத்துல இருந்து அவர் நகர்ந்துருக்கணுன்றது தான் நிறைய பேரோட ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. நானும் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஆளாளுக்கு சொல்லலாம். எல்லாருமே வெளியில் உட்காந்துட்டு வந்து அவர் வந்து யாருக்கரை மிஸ் பண்ணிட்டாரு, ஃபுல் டாஸ் அப்படி பண்ணிட்டாரு, ரைட்டில் அடிச்சாரு சொல்லிகிட்டே இருக்கலாம். விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அங்கே இருக்கிறவங்களுடைய அட்வைஸ் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற பார்க்கணும். அதை வச்சு தான் சொல்ல முடியும். அங்கே அவர் இருக்க பதட்டம் கூடன்னு ஒருத்தர் சொல்லலாம். சரி, புரியுங்களா? அவர் வந்திருக்க கூடாது இன்னொருத்தர் சொல்லலாம். அவர் உடனே கிளம்பணும்னு சொல்லிருக்கலாம். 10 நிமிஷம் இது ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க. இதில் வந்து நான் சொன்னேன், அது அந்த முடிவுகளில் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் உள்நோக்கம் இருக்குதாங்கிறதான் பார்க்க வேண்டியது.
கரண்ட் கட் ஆச்சு, அது நேச்சுரலாக நடந்ததா திட்டமிட்டு நடந்ததா, அதுதான் விசாரிக்க வேண்டியது. கரண்ட் கட்டாம ஆகும், அது திட்டமிட்டு நடந்திருந்தா சரி, இயற்கையா நடந்திருந்தா ஆம்புலன்ஸ் சரிங்களா, அதுதான் ஆம்புலன்ஸ் தான் பார்க்கணும், கட்டாயம் விசாரிக்கணும். ஆம்புலன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லி காவல்துறை நிபந்தனையே போட்டுருக்கு சரிங்களா, அதனால வந்து ஆம்புலன்ஸா இருக்கலாம், தெரியாது, அதான் விசாரிக்கணும். நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்ணை மூடிட்டு இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அது அரசு தரப்புலையோ தாவேகா தரப்புலையோ குற்றச்சாட்டு தேவையில்லை. அவர்கள் பொறுப்பு என்பது நான் மாற்றவே மறுக்க மாட்டேன், 100 முறை சொன்னாலும் சொல்வேன். ஆனா எங்க தப்பு நடந்திருக்கு, யார் குற்றம் புரிந்தார்கள், அது விசாரணை பிறகு தான் தெரியும். இது எப்படி பார்க்கலாம் சார்? இது ஒரு பத்திரிகைக்குள்ள போட்டிருந்தாங்க, இஸ் இட் அ பிகினிங் ஆஃப் அன் எண்டிங்? அந்த மாதிரி ஒரு விஜய் வந்து பெருசா ஆரம்பிச்சாரு, பட் இது ஒரு பெரிய முடிவோட ஒரு தொடக்கமா ஆறிடுமோன்ற ஒரு கேள்வி இருக்கு. என்ன காரணம்னா இது தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கும்போது இதெல்லாம் யாரும் ஞாபகத்திலுமே இருக்காது. இன்னைக்கு நம்ம எவ்வளவு வருஷம் பேசுறோமே, 41 ட்ராஜடி பேசுறோமே. சென்னையில் வந்து விமான சாகச பார்க்க வந்தபோது நெரிசலில் சிக்கி 5 பேர் இறந்தாங்க. யாருக்கா ஞாபகம் இருக்கா? அது வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்றது வரைக்கும். கள்ளக்குறிச்சியில் வந்து 60 பேர் இறந்தாங்க. கள்ளக்குறிச்சியில் இருந்தது முதல் சம்பவமா? அதற்கு முன்னாடி மரக்காணத்துலையும் விழுப்புரத்தில் இருந்தாங்க, அது முதல் சம்பவமா? அதற்கு பிறகு கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்படவே இல்லையா? அதனால் இதெல்லாம் வந்து அந்நேரம் ஈடுபடாது, அது வந்து மறந்துடுவாங்க. இன்னைக்கு வந்து பெருசாக எமோஷன் ஆகிருக்கும், அதெல்லாம் வந்து பேசுவாங்க, விவாதிப்பாங்க, பேட்டி எடுப்பாங்க, எல்லாம் போவாங்க. அதுக்கப்புறம் வாக்கு போடும்போது அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அது அந்நேரம் வந்து இவர் கூட்டணி மாறிட்டார், அவர் கூட்டணி சேர்ந்தார், நாளைக்கு வந்து ஒரு பேச்சுக்கு வந்து விஜயும் ஏடிஎம்கேயும் கூட்டணி சேர்ந்துச்சுங்க, அப்படியே மாற்றி விடுவீங்க. நீ அன்னைக்கு விஜய் இல்லைன்னா மாற்றப்படுவார். அதனால வந்து அது என்ன எப்படி போவாங்கன்னா, எலெக்ஷனுக்கு வந்து அது 6 மாத காலம் இருக்குது. 6 மாதங்கிறது ரொம்ப தள்ளி. ஓகே, இப்போ விஜய் அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஒரு ட்ரௌமாவாக இருக்கும், ஒரு பெரிய எந்த சந்தேகம் இல்லை. அது யாராக இருந்தாலும், அது வந்து எந்த ஒரு மனிதரையுமே நீங்கள் வந்து ஒரு இரக்கமற்ற ஒரு ஈவற்ற ஒரு அரக்கன்னு நினைச்சிட முடியாதுல்ல. அதில் வந்து யார் மனதுமே பேசையும். நான் சொல்கிறேன், நிதியமைச்சருக்கு சொன்னேன், முதலமைச்சருக்கு சொன்னேன், எதுக்கு அப்போ விஜய்க்கு மட்டும் எப்படி இல்லாமல் போயிடும்? அவரை மாதிரி வேறு மனிதர் பார்க்க போறீங்களா என்ன? அது ஹியூமன் தானே, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அது வந்து எல்லாருக்குமே அது ஒரு 41 உயிர்கள் அப்படின்னா அது அந்த வீட்டில் நடக்கக்கூடிய கதறல் இருக்குல்ல. விஜய் எவ்வளவு விமர்சனம் பண்ணுவாங்க, என் தலைவரை பத்தி சொல்லாத அந்த வீட்டில் ஒருத்தன் பேசுவாங்கல்ல, புரியுங்களா உங்களுக்கு? அது விஜய்னால தான் அப்படி ஆச்சு, அவனை போய் பார்க்கணுமான்னு ஒரு வீட்டில் பேசுவாங்க. என் தலைவனை சொல்லான்னு ஒருத்தன் சொல்லுவாங்கல்ல, அப்போ அந்த எமோஷன் பூரா அவர் உள்வாங்குவார்ல, அது எப்படி இல்லாமல் இருக்கும்? அது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான சந்தர்ப்பம் தான், அது வந்து நோ டவுட். ஓகே, இப்பத்துல இருந்து அவர் போட்ட அந்த ஒரு அட்டவணையில பார்த்தா கூட மார்ச் மாசம் வரைக்கும் எல்லா சனிக்கிழமையும் போயிருக்காரு. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, இதுக்கப்புறம் அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ரீஷெடியூல் பண்ணுவார், வேற ஒன்றுமே இல்லை. அது வந்து அவங்களுக்கு மட்டும் நான் ஏற்கனவே வேற ஒரு பேட்டில் சொன்னேன், காவல்துறையும் நீதிமன்றமும் அரசியல் கட்சிகளும் தமிழக அரசும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இனிமே கூட்டங்களை எப்படி நடத்தணும் முடிவு பண்ணும். நம்ம சென்னையில் ஊர்வலங்களுக்கு அனுமதி கிடையாது. சென்னையில் நினைச்ச இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது. முன்னாடி சைதாப்பேட்டையில் பண்ணுவாங்க, பனல் மாளிகை கிட்ட பண்ணுவாங்க, அப்புறம் சேப்பாக்கத்தில் பண்ணுவாங்க. இப்போ வந்து வள்ளூர் கூட்டத்தில் மட்டும்தான் பண்ண முடியும். ஊர்வலம் சென்னைக்குள்ள எங்கேயும் போக முடியாது. முன்னாடி பீச்சிலலாம் கூட்டம் போடுவாங்க. இது மாதிரி பல இடங்கள்ல இருந்து சுருக்கி ஒரு இடம் வச்சிருக்காங்க, அங்கேயும் வைக்கக்கூடாது. வண்ணுமா மாபலியூர் ரோட்டை போய் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டுரும். அந்த மாதிரி வந்து ஊருக்கு அவுட்டில் பண்ணிங்க, உங்கள் தொண்டரை வச்சு வந்தாங்கன்னா பண்ணிக்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு முறை, இல்லாட்டி மண்டபத்துக்குள்ளே வச்சுக்கோ, ஒரு உள்ளரங்க கூட்டமாக வச்சுக்கோ. ஏன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்குது, எல்லார் வீட்லையும் மொபைல் இருக்குது, எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லாருமே பார்க்குறாங்க, லைவ் பார்க்குறாங்க. நீங்கள் எந்த கூட்டத்தை வச்சுக்கோங்க, இது ஒரு பிரம்மாண்ட கூட்டம் வச்சுக்கோங்க, இன்னும் பிரம்மாண்டம் 30 விழா நடந்துச்சு தமிழக முதலமைச்சரோடது, அவருக்கு வந்து பெருங்கூட்டம் வச்சுக்கோங்க. அந்த கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க டிவியில், சரிங்களா? எல்லா டிவிலையும் போடுறாங்க, எல்லா சோசியல் மீடியா. அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸோ இந்த பிரச்சார யுக்தியை, பிரச்சார முறையை எல்லா கட்சிகளும் மாற்ற வேண்டும். விஜய் இதை செய்வார் நான் எதிர்பார்க்கிறேன். பெரும்பாலான இந்த கூட்டத்துக்கு வரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் தான். எப்படியாச்சும் தளபதியை பார்த்தணும், விஜய் அவர்களை பார்த்தணும்னு. இப்போ எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் குடும்பங்களோட வார்த்தைகள் என்ன இருக்கும், இன்னொரு வாட்டி அந்த கூட்டத்துக்கு ஏதாச்சும் அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பயம் தான் எல்லா குடும்பங்களும். யாருமே கேட்க மாட்டாங்க, இனிமேல் அடுத்தும் போக தான் செய்வாங்க. அது வந்து ஆமாம், அது வந்து எல்லா கட்சியும் போவாங்க. இந்த திரு நயினார் நாயந்தன் அடுத்து வந்து பேரணி நடத்த போறாரு, யாத்திரை நடத்த போறாரு, அதுக்கு வருவாங்க. அப்ப எல்லாரும் வருவாங்க, எதிர்க்கட்சியில் தொடர்பாக ஒரு பயம் உண்டாயிருக்கணும் சார். இத்தனை பேர் இறந்துருக்காங்களே, அது தாண்டியுமா? மறதி தான் மக்களுடைய பலம், பலவீனம். அதெல்லாம் மறந்துடுவாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ இது அரசியல் ஆக்கப்படுது, விஜய் அவர்கள் இந்த அரசியல் ஆக்கப்படணும் அப்படின்ற, அரசியல் ஆக்கப்படுதான்னு சொல்ல, அரசியல் ஆக்கப்படணும். இது அரசியல் ஆக்கல நீங்க வேற ஏதாவது இருக்குவீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து மீட்பு முடிச்சாச்சு, எல்லாருக்கும் நிவாரணம் கொடுத்தாச்சு, இன்னும் கூடுதலாக வேணா நிவாரணம் கொடுங்க. ஆனா இப்போ வந்து காரணம் தேடணுமா இல்லையா? அப்ப அரசியல் பண்ணாம எப்படி வந்து நீங்க இன்னைக்கு நிதியமைச்சர் ஒரு ஆளும் கேட்டாங்க, ஒரே நாய்ஸா இருக்கே அப்படின்னு ஒரு செய்தியாளர் கேட்குறேன். எனக்கு ஒன்றும் புரியல, நாய்ஸா இருக்கணுமே, சத்தம் காட்டாம இருந்துடணுமா? ஆமா, இருந்தா ஆகணும். அப்புறம் அதுக்கு வந்து கேள்வி கேட்டா தானே பதில் கிடைக்கும். எது உண்மைன்னு தெரியணும்ல, யார் செஞ்சா தெரியும்ல, எப்படி நினைச்சு தெரியும்ல, என்ன செய்யாம இருக்குன்னு தெரியணும்ல. யாருமே பேசுற நீதியரசர் அருணாச்சலம் எதுக்கு எங்க ஸ்பாட்டுக்கு போறாங்க? விசாரிக்க தானே போறாங்க, விசாரணை யாரா பேசணும்ல. எல்லாரும் விட்டுருங்கப்பா, நடந்து போச்சு, ஆண்டவன் நம்மளை சோதிச்சு, அவங்க அடுத்த வேலை பார்ப்போம், போக முடியுமா? அப்போ பீப்புள் ஆர் காலிங் இட் இஸ் நாய்ஸ். கட்டாயமாக சத்தம் வரணும், அது ரெண்டு குழப்பம். எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்கன்னு அப்புறம் யாருங்க கேட்பா? கட்டாயம் கேட்கணும்ல. ஃபென்டாஸ்டிக் சார். ஸோ ஃபைனலி இப்போ விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட ஒரு நகர்வோ இல்லை
இனிமேலாவது ஒரு வெளியில வந்து ஓப்பனா பேசுவாரா இல்ல எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து அவர் இந்த மாதிரி பேசணும் அறிக்கைகள் மட்டும்தானா? பேசாதுங்கிறத நீங்களும் நானும் தீர்மானிக்க முடியாது, தீர்மானிக்க கூடாது. எப்ப பேசணும், யார்கிட்ட பேசணுங்கிறது அவர் தீர்மானிப்பார். அவர் தான் தீர்மானிக்கணும். நாம வந்து தலைவர்கள் நான் பேட்டி கொடுக்கும்போது கொடுக்கலன்னா நீ சரியில்லை, நீ கோழை, நீ ஓடி விட்டாய், அந்த பிசினஸ் நான் பண்றது இல்ல. அது அவருடைய உரிமை. ரைட். ஸோ உங்களுடைய ஒருவேளை திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு வந்து விஜய நேர்காணல் எடுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குதா? உங்களுடைய முதல் கேள்வி என்னவா கேட்டிருப்பீங்க இந்த சூழல்ல? 150 கேள்வி கேட்பேன். 150 கேள்வி, ஒரு கேள்வி என்ன கேட்கு 150 கேள்வி கேட்பேன். அதுல முதல்ல ஒரு ஆணித்தரமா ஒரு கேள்வி, இந்த நேர்ல இப்ப எங்க யாருக்குமே அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இன்ஃபேக்ட் அத்தனை பேர் இருந்தாலும் யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த ஒரு கேள்வி கேட்காம அவர் அந்த சீட்ல தானே நகர்த்த மாட்டேன்னா என்ன ஒரு கேள்வியா இருக்கு? அப்படிலாம் கிடையாதுங்க. அது வந்து அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து 100 கேள்வி கேட்கலாம். கேட்கறதுக்கு என்ன இருக்கு? கேட்கறதுக்கு என்ன இருக்கு? அதுல நீங்க திட்டமிட்டு தாமதம் ஏற்படுத்துனீங்களாங்கிற வரைக்கும் எல்லாமே கேட்கறது தானே. அதுல என்ன குழப்பம்? இந்த 40 உறவு இருக்கு, நீங்க பொறுப்பு கிடையாதான்னு எல்லாமே கேட்கறது தானே. 150 கேள்வி இருக்குண்ணா, ஒரு கேள்வி இல்லை, 150 கேள்வி இருக்கு. அது அவர் எதிர உட்கார்ந்தா தானே. ஓகே, ஆல் ரைட் சார். உங்க நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ சார்.